இந்த ஃபோட்டோல இருக்க பொண்ண பார்த்தீங்க அப்டின்னா, தாய்வான் மக்கள் த லிட்டில் கேர்ள் ஆஃப் ரெட் அப்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 1998ல ஒரு ஃபேமிலி ட்ரக்கிங் போகுது. அந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மெமரியா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரக்கிங்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த ட்ரக்கிங் போயிட்டு வந்த சில நாள்லயே பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ட்ரக்கிங் போன ஃபேமிலில ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, வினோதமான முறையில இறந்து போறாரு. அவரு இறந்த சில நாள்ல மறுபடியும் இன்னொருத்தரும் வினோதமா இறந்து போறாரு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி மக்கள் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, அந்த ட்ரக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி வினோதமா நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கிங்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்டை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி அந்த வீடியோவை பார்க்கும்போது சில விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அந்த விசித்திரமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போன 2 பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரும் அந்த வீடியோல பார்த்தீங்களா அவங்களோட பல்லு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பின்னாடியே குட்டியா ஒரு பொண்ணு வினோதமா சிவப்பு கலர் Dress போட்டு கூடயே நடந்து வந்திருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டேஜ ஒரு டிவி சேனலுக்கு சென்ட் பண்றாங்க. சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த டிவி சேனலும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட டிஆர்பியை ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் இருக்கவங்கலாம் அந்த ஊர்ல போய் விசாரிக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்க பார்த்ததே இல்ல. நீங்க தான் முறையா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம், நம்ம டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எடிட் பிறகு ஒரு குழப்பமா இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணு வருது. சம்டைம்ஸ் அந்த ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணு காணாம போகுது. இதையெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆன அந்த எடிட்டர், சரி இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது அவரோட வீட்ல அந்த சோஃபால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறார். இந்த வீடியோ ஃபுட்டேஜ பப்ளிஷ் பண்றாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ண நானும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை எல்லாம் ஷேர் பண்றாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாய்வான்ல இந்த ஒரு விஷயத்துக்கு விடை தெரியாத ஒரு புதிரா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.